பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஒருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் அன்போடு கூட வரவேற்கிறேன். புதிய நாளை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலும் அவருடைய கிருபைகளை எண்ணி பார்த்து நன்றி சொல்லுகிறவர்களாக கர்த்தர் நம்மை நடத்துகிற விதங்களை ஆராய்ந்து பார்த்து அவருக்கு என்னென்றைக்கும் ஸ்தோத்திரங்களை செலுத்தி அவரை கனப்படுத்தும்படியாகவும் அவரை உயர்த்தும்படியாகவும் நம்மை அர்ப்பணிக்க நம்மை தாழ்த்துவோம். நாம் நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மேல் பாராட்டுகிற இந்த கிருபையும் இரக்கமும் நம்மை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றி கொண்டு வருகிறது, நடத்தி கொண்டு வருகிறது. அவர் நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிறார். மேலே நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அவர் காண்கிறவராக இருக்கிறாரு. வாழ்க்கையின் எல்லா திட்டங்களையும் அறிந்தவராக இருக்கிறார். அவர் மூலமாக அவரை கொண்டு செய்யப்படுகிற எந்த காரியமும் வாய்க்கிறதா இருக்கிறது. அவரே அதற்கு ஆதாரமாக இருக்கிறார். எல்லாம் உணர்ந்து இந்த காலை வேளையிலும் அவருக்கு நன்றி செலுத்தி இந்த நாளை துவங்குவோம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, நன்மை செய்கிறவரே, போதுமானவரே, உமக்கே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆமாண்டவரே, நன்மையானவைகள் எல்லாம் உம்மிடத்திலிருந்து தான் எங்களுக்கு வருகிறது. எந்த ஒரு நல்ல பரிசும் உம்மிடத்திலிருந்து தான் எங்களுக்கு வருகிறது. நம்புகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மற்றும் எங்களை நடத்தினவர், எங்களுக்கு உதவி செய்தவர், இனிமேலும் எங்களை நடத்துகிறவராயிருக்கிறீர், எங்களுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் ஆண்டவரே, மாதம் முழுவதும் உம்முடைய நடத்துதலை ஆசீர்வாதமாக பெற்றுக்கொண்டு உங்களுக்கு நன்றி செலுத்த கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பலப்படுத்துங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. சிறு பிள்ளை போல எங்கள் இருதயத்தை திறந்து கொடுத்து உம்முடைய பாதத்திலே வருகிறோம். காலை வேளையில கர்த்தர் எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். காலை வேளையிலும் அன்போடு கூட உங்களை வரவேற்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு வீடுகள் தோறும் கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும், பெருகட்டும். இந்த காலை வேளையில கூட எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல பாகம் 24 பாகத்தை தியானிக்க இருக்கிறோம். தலைப்பு chosen to bear fruit, not merely to exist. வெறும் இருப்பதற்கல்ல, கனி கொடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். கொடுக்கப்பட்டிருக்க PDF ஓபன் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். chosen to bear fruit, not merely to exist. வெறும் இருப்பதற்கல்ல, கனி கொடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்கிற தலைப்புல நாளை தியானிக்கிறோம். ஸோ இது எருசலேமை பற்றி சொல்லப்படுகிற ஒரு பகுதியாக இருக்கிறது. எசேக்கியேல் 15 அதிகாரத்தை வேத பகுதியாக கொண்டிருக்கிறது. பயனற்ற ஒரு திராட்சை செடியோடைய குச்சியா கிடக்குது இது எருசலேம் அப்படிங்கிற மாதிரி இதோடைய பொருள் வருது. அது ஏன் அப்படி சொல்லப்படுகிறது, அது நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிற காரியம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். எசேக்கியேல் 15 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, காட்டில் இருக்கிற செடிகளுக்குள் மற்ற எல்லா செடி கொடிகளை பார்க்கிலும் திராட்சை செடிக்கு மேன்மை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொல்றாரு, எல்லா செடி இருக்குது, மரம் இருக்குது, நிறைய செடி கொடிகள் இருக்குது, எல்லாத்தையும் நான் உண்டாக்கி வச்சேன். அந்த எல்லா செடி கொடிகளை பார்க்கிலும் திராட்சை செடிக்கு என்ன பெருசா மேன்மை இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அடுத்தது, யாதொரு வேலை செய்ய அதிலே ஒரு கட்டை எடுக்கப்படுமோ, யாதொரு தட்டு மூட்டை தூக்கி வைக்கும்படி ஒரு முளையை அதனால் செய்வார்களோ, இதோ அது அக்கினிக்கு இரையாக எரியப்படும், அதன் 2 முனைகளையும் அக்கினி எரித்து போடும்.
அதன் நடு துண்டும் வெந்து போகும், அது எந்த வேலைக்காவது உதவுமோ அப்படின்னு சொல்றார். அதாவது ஒரு ஒரு மாமரம் இருக்குதுன்னா, மாமரத்தை உடைய கனிகளாகிய மாம்பழத்தை எல்லாம் நம்ம சாப்பிடுவோம். அந்த இலைகளை எடுத்து பயன்படுத்துறவங்க இருக்கிறாங்க, பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் அதோடைய மர கட்டை இருக்கு பாருங்க, அதை பயன்படுத்தி எல்லாத்தையும் நிறைய உபயோகமா வீட்டு நிலவுகள் இருந்து, கதவுகள் இருந்து, இல்ல இதற்கெல்லாம் பயன்படும் கட்டைகளாக அதை எடுத்து பயன்படுத்துவார்கள். அதே மாதிரி வேற என்னென்ன மரங்கள்லாம் சொல்றோமோ அதனுடைய கட்டைகள் எல்லாம் பயன்படுத்தப்படுகிறதா தான் இருக்குது. அது மாதிரி திராட்சை செடியுடைய குச்சி, அதோடைய கொடி, அதோடைய தண்டு, அதையெல்லாம் எதுக்காவது பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டா ஒன்னுத்துக்கு பயன்படுத்த முடியாது. ஒரு முளையை அதனால செய்வார்களோ, அதாவது ஹேங்கர் மாதிரி தூக்கி வைக்கிற மாதிரி, மாட்டி வைக்கிற மாதிரி ஒரு குச்சியை அப்படியே வச்சு விட்டு அதுல தொங்க வைக்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? அந்த குச்சிங்கெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கும், உடஞ்சிரும் டக்குன்னு. ஓ அப்படியா? அப்ப என்ன, எதுக்குதான் அது தகும்? அக்கினிக்கு இரையாக தான் எரியப்படும், போட்டு எரிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி இந்த வசனங்கள்ல ஆண்டவர் ஒரு பதில் சொல்றார். இதோ 5ஆம் வசனம் பாருங்க. இதோ அது வேகாதிருக்கும் போதே ஒரு வேளைக்கும் உதவாதிருக்க அக்கினி அதை எரித்து அது வெந்து போன பின்பு அது இனி ஒரு வேளைக்கு உதவுவது எப்படி? ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், காட்டு செடிகளுக்குள் இருக்கிற திராட்சை செடியை நான் அக்கினிக்கு இரையாக ஒப்பு கொடுத்தது போல எருசலேமின் குடிகளையும் அப்படியே ஒப்பு கொடுத்து என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அவர்கள் ஒரு அக்கினியிலிருந்து நீங்கி தப்பினாலும் வேறே அக்கினி அவர்களை பட்சிக்கும். அப்படியே நான் என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாக திருப்பும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அவர்கள் துரோகம் பண்ணினபடினால் நான் தேசத்தை பாழாய் போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனங்கள்ல இஸ்ரவேல் ஜனத்தை பற்றி, அவர்கள் மேலே தேவன் என்ன எதிர்பார்ப்பை வைத்துட்டு அவர்களுடைய அழிவை பத்தி என்ன பேசுறாருங்கிறதெல்லாம் வாசிக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களையும் ஒரு திராட்சை செடிக்கு நிகராக சொல்லப்படுவதையும் நம்ம பார்க்கிறோம். எசேக்கியேல் 15ஆம் அதிகாரத்தோடைய இந்த 8 வசனங்களை ஒரு சுருக்கமான ஒரு உவமை மாதிரி நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, திராட்சை செடி அப்படிங்கிறதும் வேலைக்கு பயன்படாத ஒரு தன்மை உடைய ஒரு கட்டை, அதாவது கொடி, அது அப்படிங்கிறதையும், இருபுறமும் எரிந்து நடுவில் கருகி போன நிலைமையில கிடக்குதுங்கிறதையும், எருசலேமின் நியாய தீர்ப்பு ஆகியவற்றையும் நேரடியாக இணைத்து பேசுகிறதா தான் இருக்கிறது. அதுதான் நம்ம வாசிச்சோம். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்துல தேவன் என்ன சொன்னாரு? மூப்பர்களுடைய இருதய விக்கிரகங்களை வெளிப்படுத்தினார். இதான் போன பாகத்தில் நம்ம தியானித்தோம். இருதயத்துல விக்கிரகம் இல்லையா? தனிப்பட்ட மனம் திரும்புதலின் அவசியத்தையும் கூறினார். அதனாலதான் நோவா, தானியேல், யோபு இப்படிப்பட்டவங்கெல்லாம் கூட இருந்தா கூட அவங்க நீதியை கூட மனம் திரும்பாத எருசலேம் இரவலாக பயன்படுத்த முடியாது. அவங்க நீதியா இருக்கிறாங்கல்ல, அந்த நீதியை வச்சுட்டு நாங்க வாழ்ந்துக்கிறோம் அப்படின்லாம் யாரும் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறத நம்ம போன பாகத்தில் தியானித்தோம். எசேக்கியேல் 15ல அடுத்த ஒரு கேள்வி எழுகிறது. என்னன்னா, எருசலேம் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரம் என்பதால் அது தானாகவே பாதுகாப்பாக இருக்குமா? எருசலேம் தேவனுடைய நகரம் தானே? ஆமா. அது தானாகவே பத்திரமா இருந்துருமா அப்படின்னு பார்த்தா தேவனுடைய பதில் என்னன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலை அதற்குரிய கனி இல்லாத போது பாதுகாப்பிற்கான உரிமையை இழக்கிறது. எருசலேமை குறித்து சொல்லப்பட்ட காரியத்தை தான் இங்க வாசிச்சுட்டு இருக்கிறோம். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும்னு ஆண்டவர் சொல்றாரு. பார்த்தீங்களா? அந்த மாதிரியான அர்த்தத்தை தான் இங்க எசேக்கியேலுடைய அதிகாரத்திலிருந்தும் நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். எருசலேம் ஏன் திராட்சை செடியின் மரத்தோடு ஒப்பிடப்படுகிறது அப்படின்னா, வேதாகமத்தில் இஸ்ரவேல் பலமுறை திராட்சை செடி அல்லது திராட்சை தோட்டமாக சித்தரிக்கப்படுகிறது.
சங்கீதம் 88 வாசிச்சோம்னா எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்ட திராட்சை செடி அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றார். ஏசாயா 5ஆம் அதிகாரத்தின் முதல் 7 வசனங்களை படிச்சோம்னா நல்ல கனியை எதிர்பார்த்த தேவனுடைய திராட்சை தோட்டம் அப்படின்னு பதிவு பண்ணப்படுகிறது. எரேமியா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிச்சோம்னா சிறந்த திராட்சை செடியாக நாட்டப்பட்டும் மாறிப்போன ஜனங்களா இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லப்படுறது இருக்குது. ஓசியா 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல தனக்காக கனி கொடுத்த திராட்சை செடி அப்படின்னு பதிவு பண்ணப்பட்டிருக்கிறத வாசிக்கிறோம். சோ இப்போ திராட்சை செடி நாட்டப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றும் போதுதான் அதன் மதிப்பு வெளிப்படுகிறது. திரும்ப சொல்றேன், திராட்சை செடி நாட்டப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றும் போதுதான் அதன் மதிப்பு வெளிப்படுகிறது. அதோடைய நோக்கம் என்ன யோசிச்சு பாருங்க. ஒரு திராட்சை செடியோடைய நோக்கம் என்ன? அது கொடியாக வளருகிறது, படருகிறது. அதனால என்ன யூஸ் இருக்குது? என்ன யூஸ்னா அதுல இருந்து திராட்சை பழங்கள் வருவதுதான் யூஸ். அதுல இருந்து கனிகள் வருவது மட்டும்தான் யூஸ், பயனா இருக்குது. மற்றபடி அது யூஸ்லெஸ்ஸா மாறிடுது. கனியே இல்லாம வெறும் குச்சி குச்சியா எல்லாம் நிக்குது அப்படின்னா அது எதுக்குமே அதை நீங்க அதை வச்சுக்கிட்டு ஏதாவது கதவு செய்ய முடியுமா? இல்லை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த குச்சியை வச்சுக்கிட்டு காஞ்சு போய் அதை உடைச்சு நெருப்புல போட்டு எரிக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுதுங்கிறார். எருசலேமுடைய பெருமையே என்னன்னா, நாங்களாம் திராட்சை செடி அப்படின்னு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறாங்க. நாங்களாம் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படின்னு. ஆண்டருடைய கேள்வி என்னன்னா, சரி நீ திராட்சை செடி தான், அதற்கு உன் கனி எங்க? உங்ககிட்ட அந்த கனி எங்கேங்கிறார். அவங்க தங்கள் பெயரை நம்பினார்கள், தங்கள் பாரம்பரியத்தை நம்பினார்கள், ஆலயத்தோடு இருந்த தொடர்பை நம்பினார்கள், தங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையை நம்பினார்கள். ஆனால் தேவன் தேர்வின் நோக்கத்தை அவங்க கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கிறார். ஆமா, நான் தெரிந்து கொண்ட ஜனம்தான் நீங்க, எனக்காக நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவங்க தான், பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவங்க தான், இஸ்ரவேல் தேசம்தான் நீங்க ஆலயத்தோடு இணைக்கப்பட்டவங்க எல்லாம் ஓகே தான், என்னுடைய ஜனங்க தான். ஆனா என்னுடைய ஜனங்கன்னு சொல்றவங்களுக்கு கிட்ட இருக்க வேண்டிய கனிகள் எங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறார். மைய சத்தியம் இன்னைக்கு தியானத்துல என்னன்னா, அழைப்பு ஒரு பட்டம் அல்ல, கனி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்பதை மறந்துடாதீங்க. மேலும் தேவனுடைய கிருபை நம்மை வெறும் உயிர் தப்பிகளாக அல்ல, கனி கொடுக்கும் மக்களாக மாற்றுகிறது. அல்லேலூயா. எல்லார் மனசுலயும் இதை நீ காலை வேளையில கேட்டு அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. என்னன்னா, ஒவ்வொரு நாளும் எனக்கு கிருபை கொடுக்கிறாரே, ஒவ்வொரு நாள் உயிர் கொடுக்கிறாரே, எத்தனையோ விபத்துகளுக்கும் நாச மோசங்களுக்கும் வறுமை வியாதிகளுக்கும் அழிவுகளுக்கும் என்னை தப்புவிக்கிறாரே, எதற்காக நான் ஒவ்வொரு நாளும் உயிர் தப்பிக்கொண்டிருக்கிறேன், உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறார்? எதற்காக என்றால் கனி கொடுக்கும் மக்களாக வாழ்வதற்காக. இன்றைக்கு எசேக்கியேல் 15ஆம் அதிகாரத்திலிருந்து 8 வாழ்க்கை பாடங்களை தியானிக்க போகிறோம். 8 lessons from Ezekiel 15. முதல் பாடம், ஐடென்டிட்டி வித்தவுட் ஃப்ரூட் becomes empty religious confidence. கனி இல்லாத அடையாளம் வெறுமையான மத நம்பிக்கையாக மாறும். கவனிச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கு சர்ச்சுக்குன்னு போகலாம், கிறிஸ்தவங்கிற பெயரை வச்சுக்கலாம். இது எல்லாமே என்ன அடையாளம்? வெறும் மத அடையாளம் தான். இவங்களை பார்த்த உடனே ஓகே, இவங்களா கிறிஸ்தவங்களா, சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு மத அடையாளம் தான். மத அடையாளமாய் வச்சுட்டு இருக்கிற நம்பிக்கை ஒரு பிரயோஜனம் இல்லையே. கனிகள் இருக்கணுமே. பாருங்க, மார்க் 11ஆம் அதிகாரம் 12 14 வசனத்தில் வாசிக்கும் பொழுது அத்திமரத்தை இயேசு கிறிஸ்து பார்த்த ஒரு சூழ்நிலையும் அது ஒன்றுமில்லாமல் வீணாய் போகிறத குறித்து நம்ம வாசிக்க முடியும். அத்திமரம் இலைகளுடன் காணப்பட்டது. நல்ல பச்சை பசேன்னு ஃபுல்லா இலைகள் இருந்துச்சு. அப்படி நிறைஞ்சிருக்குதுனாலே கனி கொடுக்கிறதற்கான எல்லா தகுதியும் அது இருக்குன்னு அர்த்தம். தூரத்திலிருந்து அது கனி உள்ளது போல தோன்றியது, ஆனால் அருகில் சென்ற போது கனி இல்லை.
இன்னைக்கும் இலைகள் தோற்றத்தை கொடுக்கலாம், கனி உண்மையை நிரூபிக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம வெளியில தோற்றத்தின்படி இலைகளை உடையவர்களாக இருந்து கொண்டிருக்கலாம். பெயர் என்ன? கிறிஸ்தவ பெயரு. போறது எங்க? சர்ச்சுக்கு. வச்சுட்டு இருக்கிறது என்ன? பரிசுத்த வேதாகமம். இதெல்லாம் பார்க்கும் போது, ஓ, இவங்க ரொம்ப பச்சை பசேன்று வாழ்றவங்களாச்சே, ரொம்ப ஒழுங்கா இருக்கிறவங்களாச்சே, ரொம்ப நல்லவங்களாச்சே அப்படிங்கிற அளவுக்கு தோற்றத்துல இருந்துட்டு அதற்கேற்றபடியான கனி நிரூபிக்கும்படி வரவில்லை என்றால், அத்திமரம் பட்டு போன நிலைமைக்கு தானே அது தகும். அதனால கனி இல்லாத அடையாளம் வெறுமையான மத நம்பிக்கையாக மாறும். இரண்டாவது பாடம், காட்ஸ் காலிங் டிட்டர்மைன்ஸ் அவர் பர்பஸ். தேவனுடைய அழைப்பு நமது நோக்கத்தை நிர்ணயிக்கிறது. மறந்துடாதீங்க, நம்ம நோக்கம் என்னங்கிறத மறந்துடாதீங்க. தேவனுடைய அழைப்பு அதை நிர்ணயிக்கிறது. திராட்சை செடி தேவதாரு மரத்தை போல இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அது கட்டிட தூணாக மாற வேண்டியதில்லை, மற்ற மரங்களுடன் போட்டியிட வேண்டியதில்லை, மிகப்பெரிய மரமாக வளர வேண்டியதில்லை. அது திராட்சை பழம் கொடுத்தால் போதும். இதுல இருந்து என்ன வெளிப்பாடு, என்ன ரெவலேஷன்? தேவன் உன்னிடம் மற்றொருவரை போல இருக்க சொல்லவில்லை, அவர் உன்னை உருவாக்கிய நோக்கத்திற்கு உண்மையாக இருக்க சொல்கிறார். திராட்சை செடி ஆலமரத்தை பார்த்துட்டு, நான் அந்த மாதிரி விழுதுகள் கொடுக்க முடியலையே, நான் பிரம்மாண்டமாய் அநேக பறவைகளுக்கு அடைக்கலம் கொடுக்க முடியவில்லையே, நான் அநேகருக்கு நிழல் கொடுக்க முடியவில்லையே, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டாயோ அதை மட்டும் செஞ்சா போதும். அது என்னது? திராட்சை பழங்களை மட்டும் கொடுத்தா போதும். அது மாதிரி தேவனுடைய அழைப்பு நமக்கு என்ன இருக்குதோ அதன் அர்த்தத்தோட நோக்கத்தை நிர்ணயிக்கப்பட்டு நீங்க வாழுங்க. தேவன் இன்னைக்கு நமக்கு அதை எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். வேதாகமத்துல யோவான் ஸ்நானன் இருக்கார் பாருங்க, ஜான் த பேப்டிஸ்ட். அவர் தன்னை இயேசுவாக மாறுவதற்கு அவர் முயற்சிக்கல, இல்ல ஒரு அரசனாக மாறவும் முயற்சிக்கல, புகழை பாதுகாக்கவும் முயற்சிக்கல. அவர் சொன்ன விஷயம், நான் சிறுக நீர் பெருகணும் ஆண்டவரே, he must increase but I must decrease அப்படின்னு அவர் சொன்னார். அவர் தனது அழைப்பை நிறைவேற்றினவராக போய்விட்டாரு. ஒவ்வொருவருக்கும் அந்த நோக்கத்துல தான் வாழ்க்கையை கொடுக்கிறார் ஆண்டவர். மூன்றாவது பாடம், கம்பேரிசன் டிஸ்ட்ராக்ட்ஸ் us from fruitfulness. ஒப்பீடு கனி கொடுப்பதிலிருந்து நம்மை திசை திருப்புகிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14-21 வசனங்களை படிச்சீங்கன்னா, கண் கையை குறை சொல்ல முடியாது, தலை கால்களை தேவையற்றவை என்று கூற முடியாது, சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்பிற்கும் தனித்த பணி உண்டு. ஒப்பீடு, இந்த மாதிரி ஒப்பீடு பார்க்குறவங்களா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கம்பேர் பண்ணி கம்பேரிசன்லேயே அடுத்தவங்க இப்படி இருக்கிறான், நான் இப்படி இருக்கிறேங்கிற மாதிரி கம்பேர் பண்றவங்களுடைய அந்த நடவடிக்கை என்னவா மாறுதுன்னா, உங்க அழைப்பை மறக்க வைக்கிறது, நன்றி உணர்வை திருடுகிறது, பிறருடைய வெற்றியை அச்சமாக காண வைக்கிறது, நமக்கு கொடுக்கப்பட்ட கனியை புறக்கணிக்க செய்கிறது. யோசிச்சு பாத்தீங்களா? ஏன் அப்படி கம்பேர் பண்றீங்க மற்றவங்களோட? இல்ல அவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களே, ஏன் அப்படி பண்றீங்க? உங்ககிட்ட முதல்ல கனி வருதான்னு பாருங்க. நீங்க அடுத்தவங்களை கம்பேர் பண்ணவே வேண்டாம். அவங்க வளர்ச்சியை பார்க்க வேண்டாம், அவங்க இலதலைகளை பார்க்க வேண்டாம், அவங்க வெளித்தோற்றத்தை பார்க்க வேண்டாம். உங்ககிட்ட கனிகள் வருதான்னு பாருங்க. பாடம், எலெக்ஷன் இஸ் ஃபார் சர்வீஸ் நாட் சுப்பீரியாரிட்டி. நான்காவது பாடம், எலெக்ஷன் இஸ் ஃபார் சர்வீஸ் நாட் சுப்பீரியாரிட்டி. தேர்ந்தெடுக்கப்படுதல் சேவைக்காக, உயர் உணர்வுக்காக அல்ல. இஸ்ரவேல் தேர்ந்தெடுக்கப்பட்டது, ஆமா, மற்ற தேசங்களை வெறுக்க அல்ல, தனக்காக மட்டுமே ஆசீர்வாதத்தை வைத்துக் கொள்ள அல்ல, தேவன் தங்களை ஒருபோதும் சிட்சிக்க மாட்டார் என்று நினைக்க அல்ல. ஆதியாகமம் 12:2-3 சொல்லப்பட்டபடி ஆபிரகாமின் சந்ததியின் மூலம் பூமியின் குடும்பங்களே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்தார். ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்தது அவன் மட்டும் அதை வைத்துக் கொள்ள இல்லை, அவன் மூலம்
பூமியில் உள்ள வம்சமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அதே மாதிரிதான் இன்னைக்கும் சபை தேர்ந்தெடுக்கப்பட்டது. எதற்காக? உலகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட பெருமைக்காகவா? இல்ல, உலகத்திற்குள் கிறிஸ்துவின் ஒளியாக இருக்க, சுவிசேஷத்தை அறிவிக்க, இரக்கத்தையும் நீதியும் வெளிப்படுத்த, ராஜ்யத்தின் சாட்சியாக வாழ. இன்னைக்கு நம்ம எல்லாரும் இப்படி கர்த்தருக்குள்ள வாழ்றோம். அவருடைய பெரிய கிருபையினால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், உண்மைதான். இதுல பெருமைப்பட்டுட்டு உட்கார்றதுக்கு மட்டுமா இருக்கிறீங்க? இல்ல, சேவை செய்கிற மனப்பான்மையோட இந்த உலகத்துக்குள்ள நம்ம என்ன சாட்சியை காண்பித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துடாதீங்க. 5வது பாடம், Fruit reveals the nature of the life within. உள்ளிருக்கும் வாழ்க்கையின் தன்மையை கனி வெளிப்படுத்துகிறது. மரம் கனி கொடுப்பதன் மூலம் தான் தன்னுடைய இயல்பை வெளிப்படுத்துகிறது. முன்பாக சொன்னது போல லூக்கா 6:43-45 வரைக்கும் இயேசு கிறிஸ்து அதை விவரிக்கிறார். நல்ல மரம் கெட்ட கனியை தராது, கெட்ட மரம் நல்ல கனியை தராது. இருதயத்தின் நிறைவிலிருந்து வாய் பேசுகிறது. பாருங்க, ஒரு விஷயத்த நல்லா மனசுல நினைச்சுக்கணும். என்னன்னா, நான் ரொம்ப நல்லவங்க பிரதர், நான் ரொம்ப நல்லவங்க சிஸ்டர் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, என்கிட்ட தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. பாத்தீங்களா? அது எப்படி ப்ரூவ் பண்ணணும்? அது எப்படி நிரூபிக்கப்படுகிறது? அவங்களுடைய குணாதிசயங்கள்லையும் அவங்க பேசுற பேச்சிலையுமே நிரூபிக்கப்படுகிறது. நல்ல மரம்னு சொல்லியாச்சுன்னா கண்டிப்பா அந்த நல்ல மரத்துக்கிட்ட நீங்க கெட்ட கனிகளை பெற்றுக்கொள்ளவே முடியாது. முதல்ல நல்ல மரம் நான் எவ்வளவு நல்லவன் தெரியுமான்னு சொல்லவே சொல்லாது. அது கனிகளாலே நிரூபிக்கப்படும், அவ்வளவுதான். அது மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவ கனி என்கிறத, கனி என்பது எப்படி அடையாளமா இருக்குதுன்னா, வெளிப்புற வெற்றி மட்டுமல்ல, கூட்டத்தின் எண்ணிக்கை மட்டுமல்ல, பணம் அல்லது புகழ் மட்டுமல்ல, வரங்கள் செயல்படுவது மட்டுமல்ல. வேதாகமத்துடைய கிறிஸ்தவ கனின்னு சொல்லப்படுகிறத எப்படி விவரிக்கப்படுகிறது என்பதை நல்லா கவனிச்சு பாருங்க. ஆவியின் கனிகள் 9: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதெல்லாம் ஆவியின் கனிகளை நமக்குள்ள இருக்கும்படியாய் கர்த்தர் நம் மூலமாக வெளிவரும்படியாய் அவர் வைக்கிறார். மேலும் பிலிப்பியர் 1:11 நீதியின் கனி, ரோமர் 6:22 பரிசுத்தத்தின் கனி, கொலோசையர் 1:10 நற்கிரியைகளின் கனி, எபிரேயர் 13:15 உதடுகளின் ஸ்தோத்திர கனி, ரோமர் 1:13 பிறரை கிறிஸ்துவிடம் கொண்டு வரும் ஊழிய கனி. இது எல்லாம் நம்ம கிட்ட இருந்து வெளியே வரணும்னு தேவன் பார்க்கிறார். இதுக்குதான் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறாரு, தெரிந்தெடுத்திருக்கிறார். கனிகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு பச்சை பசேன்னு இருக்கிறோம், நான் நல்லா இருந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லிக்கிறதுல இல்ல. கனிகள் தியானிச்ச விஷயத்துல உங்களால இந்த மாதிரி ஆவியின் கனிகள்ல அன்பு வெளியே வருதா? இந்த கனிகள்னா நல்லா தெரிந்து கொள்ளணும், அடுத்தவங்க சாப்பிடுவதற்கு நல்லா இருக்கணும் தான் கனிகள். இது வெறும் இலை மாதிரி காமிச்சுக்கிறதுக்கு இல்ல. நீங்க வாழ்ற வாழ்க்கையில அடுத்தவர்கள் உங்களோட பழகிறதும் உங்களோட வாழ்கிறதிலும் அவர்கள் அதோடைய ருசியையும் இன்பத்தையும் காண வேண்டும். அதுதான் அந்த கனி கொடுக்க வேண்டிய விஷயமே. ஒரு ஃப்ரூட் எடுத்து நீங்க சாப்பிட்றீங்கன்னா அதை சாப்பிட்றது தானே நீங்க அது மேல ரொம்ப அன்பாகிறீங்க, நேசிக்கிறீங்க, இல்ல ரொம்ப நிறைவடைகிறீங்க. 6வது பாடம், persistent unfaithfulness eventually destroys usefulness. தொடர்ச்சியான துரோகம் பயன் தன்மையை அழிக்கிறது. திராட்சை செடி முதல்ல கனி இல்லாமல் இருந்தது. பின்னர் அது என்ன பண்ணிட்டாரு? கனி இல்லை அப்படிங்கிறதுனால அந்த கொடியை வெட்டி எரிஞ்சாரு. அது கருகியது, மேலும் பயனற்றதாக மாறியது. சுத்தமா இப்ப யூஸ் இல்லை எரிச்சதுக்கு அப்புறம். அது மாதிரி ஒருவருடைய பாவம் ஒரே நாளில் அனைத்தையும் அழிக்காமல் இருக்கலாம். மெதுவாக மனசாட்சியை கருக்கலாம், உறவுகளை பலவீனப்படுத்தலாம், நம்பகத்தன்மையை சிதைக்கலாம், ஊழியத்தின் சாட்சியை அழிக்கலாம்.
எல்லாம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா பாவம் உள்ள வச்சுக்கிட்டே இருந்தா கனி வெளியே வராது. கனி இல்லைன்னு அப்படியே விட்டுட்டே இருந்தா மனசாட்சி அது கருக்கிரும், உறவுகளை பலவீனப்படுத்திரும், நம்பகத்தன்மையே இருக்காது. நம்ம யாருமே நம்மளை நம்ப மாட்டாங்க. கடைசியா ஊழியத்தின் சாட்சியை அழித்து விடுகிறது. 7வது பாடம், காட்ஸ் ஃபேஸ் மேட்டர்ஸ் மோர் தேன் ஹியூமன் அப்ரூவல். மனித அங்கீகாரத்தை விட தேவனுடைய முகமே முக்கியம். ஏன்னா இந்த எசேக்கியேல் 15:7 நம்ம ஒரு வசனத்தை வாசிச்சோம் இன்னைக்கு. நான் என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாக திருப்புவேன் அப்படின்னாரு. பார்த்தீங்களா? அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். வேதாகமத்துல தேவனுடைய முகம் எதற்கெல்லாம் அடையாளம்? அவருடைய பிரசன்னம், அவருடைய அங்கீகாரம், அவரிடத்திலிருந்து வருகிற தயவு, அவர் நம்மையில் வைத்திருக்கிற கவனம், உடன்படிக்கை உறவு ஆகியவற்றை எல்லாம் குறிக்குது அவருடைய முகம் என்கிற வார்த்தை. என்னாகும் 6:25 கூட கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணின்னு தான் ஆசீர்வாதத்தையே பேசுறார். இப்ப அந்த முகம் நமக்கு விரோதமாக திரும்பிச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சு எல்லாமே. அதனால நம்ம வேற மற்ற என்ன விஷயத்தை கவனிக்கிறோமோ இல்லையோ, மனித முக அங்கீகாரத்தை விட தேவனுடைய முகமே முக்கியம். இன்னைக்கு மனுஷனை பிரியப்படுத்தி அவங்களுக்கு முன்பாக என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா தேவனுடைய முகம் நமக்கு சாதகமா இருக்குதா இல்ல விரோதமா திரும்பி இருக்குதா? அதை கண்டுக்கலன்னா அதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். கடைசியா 8வது பாடம், ப்ரூனிங் இஸ் நாட் ரிஜெக்ஷன். கிளை வெட்டி சுத்திகரித்தல் நிராகரிப்பு அல்ல. திராட்சை செடியில இப்போ கிளைகளை வெட்டுற சூழ்நிலை வந்துச்சுன்னா, கிளையை வெட்டுறதுங்கிறது ப்ரூனிங். அந்த இடத்துல நான் முன்பதாக சபையில சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அந்த கொடி இதுக்கு மேலையும் அழகா வளர்ந்து பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வெட்டி விடுவாங்க இல்லையா? அதுதான் ப்ரூனிங் மெத்தட். எசேக்கியேல் 15 இங்க இடத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, அக்கினி நியாய தீர்ப்பை குறிக்கிறது. ஆனால் ஒவ்வொரு வேதனையும் அல்லது திருத்தத்தையும் நியாய தீர்ப்பு என்று பார்க்க கூடாது. யோவான் 15 கனி கொடுக்கும் கிளைகளை பிதா மேலும் கனி கொடுக்கும்படி சுத்திகரிக்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். ஸோ ப்ரூனிங் ரிமூவ்ஸ். இந்த மாதிரி கிளை வெட்டி சுத்திகரிக்கிறது எதெல்லாம் எடுத்து போடுது தெரியுமா? நம்ம கிட்ட இருந்து தேவையற்ற கவனச்சிதறல்களை எடுத்து போடுது, நம்ம கிட்ட இருக்கிற பெருமையை எடுத்து போடுது, பயனற்ற செயல்பாடுகள் ஏதாவது நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அதை எடுத்து போடுது, தவறான உறவு சார்புகளோடு உறவாடிட்டு இருக்கிறோமா அதை எடுத்து போடுது, அழைப்போடு தொடர்பில்லாத சுமைகளை சுமந்துகிட்டு இருக்கிறீங்களா அதை எடுத்து போடுது, சுய வல்லமையை நம்புகிற மனசு இருக்கு பாருங்க, சுயத்தை நம்புற விஷயம், அதை எடுத்து போடுது. அதனால எங்களை வெட்டி சுத்தம் பண்ணுங்கன்னு நம்ம அர்ப்பணிக்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது நமக்கு வெட்டும் பொழுது செடி கஷ்டமா தான் இருக்கும். சில காரியங்கள் நம்மளை விட்டு போறதும் இழந்து போறதும் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அது யாருக்கு நல்லது? நம்ம கனி கொடுக்கறதுக்கு நல்லது. ஸோ இதுல ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் ப்ரூனிங்க்கும் வித்தியாசம், நியாய தீர்ப்புக்கும் இந்த சுத்திகரிப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. அது என்னன்னா, நியாய தீர்ப்புங்கிறது மனம் திரும்பாத கலகத்திற்கு எதிரான தேவனுடைய நீதியான செயல். மனம் திரும்பவே இல்லை, அவன் மேல வர்ற போற அழிவு தான் இந்த ஜட்ஜ்மெண்ட், ஆக்கினை தீர்ப்பு. ஆனா ப்ரூனிங், டிசிப்ளின், அங்க அந்த சுத்திகரிக்கிறதும் சிட்சிக்கிறதும் எதற்கு அடையாளம்? பிள்ளைகளை வளர்த்து கனியுள்ளவர்கள் ஆக்கும் பிதாவின் அன்பான திருத்துதல். எபிரேயர் 12:6 கர்த்தர் தாம் அன்பு கூறுகிறவர்களை சிட்சிக்கிறார், நேசிக்கிறவனை சிட்சிக்கிறார்னு வாசிக்கிறோம். சோ இன்னைக்கான தியான கேள்விகள் கேட்டு முடிக்கலாம். திராட்சை செடியின் உண்மையான மதிப்பு எதில் இருக்கிறது? பதில் நமக்கு என்ன தெரியும்? கனிகள்ல தான் இருக்குது. சோ நம்மளுடைய மதிப்பு இன்னைக்கு எதில் இருக்கிறது? நம் மூலமாக வெளிவருகிற கனிகளுள்ள வாழ்க்கையில இருக்கிறது. 2வது, கிறிஸ்துவின் குணத்தை வெளிப்படுத்தாமல் கிறிஸ்தவ அடையாளத்தில் மட்டும் நான் சார்ந்திருக்கிறேனா? யோசிச்சு பாருங்க. பேர் ஆனா கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கீங்க, குடும்பமெல்லாம் கிறிஸ்தவ குடும்பம் தான், ஆனா கிறிஸ்துவின் குணத்தை வெளிப்படுத்த முடியுதா அவங்களால? வெறும் பேருக்கு தான் வச்சிட்டு இருக்கிறோமா? அப்ப இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. 3வது, தற்போது தேவன் என் வாழ்க்கையில் தேடும் கனி என்ன? நம்ம நிறைய கனியை பத்தி பார்த்தோம். நீதியின் கனிகள், பரிசுத்த கனிகள், ஊழிய கனிகள், ஆவியின் கனிகள். இப்போ இதுல இன்னும் இதெல்லாம் உங்ககிட்ட பொறுமை இல்லையே, இல்ல உங்ககிட்ட இன்னும் இச்சை அடக்கம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கனி இல்லைன்னு பார்த்து தேடிட்டு இருக்கிறாரா? அர்ப்பணிங்க, ஆண்டு சீட்டு ஜெபம் பண்ணுங்க.
ஆவியானவரை நாடுங்க. ஆண்டவரே, இந்த கனி என்கிட்ட இருந்து வெளியே வரணும், என்னை சுத்திகரிங்க அப்படின்னு. அடுத்தது, என் அழைப்பை மற்றவருடைய அழைப்போடு ஒப்பிட்டு கொண்டிருக்கிறேனா? கம்பேர் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா லைஃப? உங்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறாருன்னா, குடும்பத்தை மட்டும் சிறப்பா பார்த்து, குடும்பத்துல நம்ம இன்னும் கனி கொடுக்கிறோமான்னு பார்த்து மகிழுங்க. நீங்க மற்றவர் குடும்பத்தையும் மற்றவரை பார்த்தும் கம்பேர் பண்ணி தயவு செய்து நீங்க கனி கொடுக்காதவர்களாக போயிடாதீங்க. கடைசியா, தேவன் எனக்கு தனிப்பட்ட முறையில் கொடுத்த நோக்கம் என்ன? ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட நோக்கம் என்னங்கிறது அவரவர்களுக்கே தெரியும். கர்த்தர் உணர்த்தி இருக்கிறார். அதுல பிரதானமான நோக்கம் கனி கொடுப்பது இல்லையா? கர்த்தர் தாமே இந்த தியானங்களின்படி நம்மை அர்ப்பணிக்க வைத்து நம்ம ஒவ்வொருவரையும் கனி கொடுக்கிறவர்களாக வாழ வைப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளிலே எங்களை நடத்துகிறீர். இந்த நாளில் நாங்கள் தியானித்த வார்த்தையை போல வெறுமனே நாங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்காக நீர் கிருபையை கொடுப்பதில்லை. ஒவ்வொரு நாளும் ஜீவனை கொடுப்பது நாங்கள் வெறும் வாழ்வதற்காக மாத்திரமல்ல, அந்த வாழ்க்கையிலே கனி கொடுக்கிறவர்களாக வாழ கர்த்தர் எங்களை தெரிந்து கொள்ளுகிறீர், பிரித்தெடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே உம்மை பிரதிபலிக்கிறவர்களாக, உம்முடைய குணாதிசயங்களை உடையவர்களாக, கனிகளுள்ள வாழ்க்கையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருவீராக. எங்களுடைய நோக்கத்தை புரிந்து இந்த பாவ உலகத்திற்குள்ளே வாழுகிற சபையாய் நாங்கள் உம்முடைய ஒளியை வீசுகிறவர்களாக, சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழுகிறவர்களாக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக என்று அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுத்திகரித்து அதிக கனிகள் கொடுக்கும்படி உதவி செய்யுங்க. இன்றைய தினத்திலும் எங்களுக்கு தேவையான ஞானம், அறிவு, புத்திக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதை எங்களுக்கு கொடுங்கப்பா. இதெல்லாம் நாங்கள் அறிவில்லாம செய்துட்டு இருக்கிறோமோ, பேசிட்டு இருக்கிறோமோ, அவைகள் எல்லாம் மாறட்டும். சார்ந்த குணத்தையும் மனத்தாழ்மையும் எங்களுடைய குணாதிசயத்துல கொடுங்க. இந்த குணங்கள் எங்க கிட்ட இருந்து வெளிவரட்டும். நீடிய பொறுமையை கொடுங்க. நாங்க எதுக்கு அவசரப்பட வேண்டாம். உங்களுடைய அன்பை நாங்க எல்லாருக்கும் காட்டும்படி அன்பினாலே நிரப்புங்க. எங்கள் சரீரம் ஆரோக்கியமாகட்டும். எந்தெந்த பகுதிகள் எல்லாம் பலவீனமா வீக்கா தோன்றுகிறதோ எல்லாம் ஆரோக்கியமா மாறட்டும். எலும்புகள், தசைகள், நரம்புகள், இரத்த நாணங்கள் எல்லாம் பலனாய் மாறட்டும். கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய ஐஸ்வர்யம், கனம் என்பது உம்மாலே வருகிறது ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து வருவதை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதிலே திரட்சியாக மாறி ராஜ்யத்திற்கு அள்ளி கொடுக்கவும், இன்னும் இயலாதவர்களை ஆசீர்வதிக்கும் கர்த்தர் எங்களை பெருக வைப்பீராக. இன்றைய தினத்திலும் உமக்கு சாட்சியாக நாங்கள் வாழ, உமக்கு சாட்சியாக வாழ்வதிலே உடைய கனிகளை நாங்கள் வெளியே கொடுக்கிறவர்களாக சாட்சியாக வாழ, எதை செய்தாலும் உடைய நாம மகிமைக்காக செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். Praise the Lord. Praise the Lord, sister. Praise the Lord. Praise God, brother. Praise the Lord, ma. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise God, brother. Praise the Lord, brother. Praise the Lord, ma. Praise the Lord. Praise the Lord, sister. Praise the Lord, brother. Praise the Lord.